இது கீதாஸ் கிச்சன். இப்போ வந்து வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீன் தான் வெள்ளைக்கிழங்கா. இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதுக்கு மசாலா சேர்த்து எப்படி மீன் வறுவல் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அரை கிலோவுக்கு தேவையான அளவு. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ, மீனுக்கு நிறையா காரம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்பும் நிறையா போடுங்க. நான் இதில் தனியாக வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னதுன்னா பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி தனியாக எடுத்துருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துங்க. கடையில் எந்த பாக்கெட்டுமே வாங்கி சேர்க்காதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் நிறையா அரைச்சிங்கன்னா கூட 2-3 நாளைக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாக்கெட் ஐட்டமாக எதுவுமே வாங்காதீங்க. எல்லாமே நான் சொந்த தயாரிப்பு அரைத்து வைத்த மீன் வறுவல். இது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மீன் பேர் வெள்ளைக்கிழங்கா. சின்னதாக தான் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், முள் அதிகமாக இருக்கும். முள் பார்த்து சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது முள்ளை எடுத்துட்டு பெரியவங்க கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சால்ட்டு இன்னும் ஒன்று போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறதுங்க. போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் அல்லது இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக காஞ்சோடனே ரொம்ப காய விடாதீங்க. கொஞ்சம் சுறுசுறுன்னு சவுண்டு வரும். சவுண்டு வரணுன்னா இந்த மீன் அப்படியே 4 நாளாக போட்டு எடுத்து மொத்தமாகவும் போட்டுறாதீங்க. 4 நாளாக போட்டு பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்தெடுக்கணும். நான் மசாலா தடவிட்டேன். இப்போ நான் வறுக்கலை. ஒரு 1/2 hour விட்டு தான் இதை வறுக்க போகிறேன். நல்லா மசாலா சாரணும். இதில் மீனில் நல்லா சாரணும். உங்களுக்கு தேவைன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவை வேணாம் அப்படின்னா இப்படியே வச்சு சர்வ் பண்ணலாம். இதுதான் வெள்ளைக்கிழங்கா. இதுக்கு 1/2 கிலோ வாங்கி மசாலா தடவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கழித்து இதை வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க போகலாம்.